உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாரந்தோறும் இந்த வாரம் நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஒரு வாரமுமே டேரட் கார்டு ரீடர் நம்ம எல்லாருக்காகவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்குமே நம்ம டேரட் கார்டு ரீடர் சாரா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல நம்மளோட நேயர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேஷராசினர். மேஷராசி இருக்காங்க. சோ மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிவுகளை ரொம்ப தெளிவா எடுக்கணும். முக்கியமா அவங்களுடைய வேலை சம்பந்தமா இல்ல தொழில் சம்பந்தமா இல்ல ஏதாவது ஒரு மேஜரான காரியங்கள் அது சம்பந்தமா ஒரு தெளிவான முடிவு வந்து எடுக்கணும். கிளியரா இருக்கணும். மெச்சூரிட்டியா ஒரு பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, பழைய நினைவுகளை வந்து மேற்கொண்டு கொண்டு வர வேண்டாம். அது நல்ல நினைவா இருந்தாலும் இல்ல யாராவது பிரிந்த நபர்களை பத்தி ரொம்ப நினைக்கிறதோ அது வந்து அவங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து ஒரு மாதிரி விரக்தியை கொடுக்கும். சோ அதனால முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி நினைக்க தேவையில்ல. அது நல்லதாவே இருந்தாலும் அதை பத்தி யோசிக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். அவங்களுக்கான லக்கி கலர். சோ அவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ரெட். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1011010. சோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணணும். 101 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இமோஷனல் ரீதியா ஒரு பேலன்ஸ்டு கிடைக்கும். பேலன்ஸா இருப்பாங்க உணர்வு ரீதியா. சோ 1010 யூஸ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு முக்கியமான காரியங்கள்ல அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் வந்து மனசை வந்து ஒரு ஓபன் ஹார்ட்டடா வைக்கிறோம். ரொம்ப எதையாவது நினைச்சுட்டு இறுக்கமா வச்சுக்காம இல்ல கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வந்து ஓபனா இல்லாம ஒரு மாதிரி தனிமையில போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறாங்களோ ஓபன் ஹார்ட்டடா இருக்கிறாங்களோ இந்த வாரம். சோ இந்த வாரம் எண்டிலே கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஒரு கம்ப்ளீஷனான ஒரு மெசேஜ் கிடைக்கும். இல்ல சில பேருக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும். ஒரு புதிய பாதை வந்து தெளிவான பாதை அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு இவங்க இந்த வாரம் ஃபுல்லா ஓபன் ஹார்ட்டடா கைண்டா அன்பா வந்து இருக்கணும். அதுதான் ஒரு சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வர்றதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டிய வாரமா வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வருடமா அமைஞ்சிருக்கு, என்ன பண்ணலாம்? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கூட்டு முயற்சி, இப்போ ஒர்க்ல இருக்காங்கன்னா டீம் ஒர்க் பண்றது, பிசினஸ்ல இருக்காங்கன்னா ஸ்டாஃப்ஸோட ஒத்துழைச்சு போறது, அண்ட் வேற ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ்ஸ் கூட கொஞ்சம் கெட் டுகெதர் அந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடணும். அது ஈடுபடும் போது அவங்களுக்கு அதன் மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாமா? இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த தவறான பழக்கங்கள் இல்ல அடிக்ஷன்ஸ் இல்ல தவறான நண்பர்கள் பர்சன் அப்படி யார்கிட்டயாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்தா கூட அதை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து வந்து விலகணும். மேற்கொண்டு இந்த வாரம் அந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடவே கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் லைட் பிங்க் அண்ட் டார்க் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 and 2323. So the 1919 2323 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அண்ட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில விரக்தி நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள மீண்டும் வந்து அந்த ஆசைகள் வந்து துளிர் விடும். அது ஒரு நம்பிக்கை சார்ந்ததா இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா,
புயலுக்கு பின் அமைதி அப்படின்ற மாதிரி இவங்க லைஃப்ல வந்து நிறைய இப்போ பிரசன்ட் டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா ஏதேதோ வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. டிசாஸ்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு தேவையில்லாம அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, சோ அது எல்லாமே இவங்களுடைய நன்மைக்காக தான். இறுதியில அது நன்மையா தான் முடியும். சோ இவங்களோட லைஃப் வந்து ஒரு நல்ல விதமா மாறணும். அதுல வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவான பர்சன்ஸ், நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் சிச்சுவேஷன் எல்லாம் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சோ நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, ஒரு பாசிட்டிவான லைஃப் இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு மேற்கொண்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அவங்க. அதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். கண்டிப்பா. ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பண ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். அதே மாதிரி சேவிங்ஸ் இந்த வாரம் வந்து எந்த அளவுக்கு இந்த வாரம் சேவிங்ஸ் பண்றாங்களோ அது கண்டிப்பா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவிகரமா இருக்கும். மேபி ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரியான ஃபியூச்சர் பிளானிங்ஸ் பத்தின ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங் ரிலேட்டடா வர இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் மேற்கொள்றதுக்கும் செய்யறதும் இந்த வாரம் வந்து அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வொர்க்கஹாலிக்கா இருக்க வேண்டாம். இந்த வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா எனக்கு நிறைய காசு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலையிலே ரொம்ப முடங்கி போயிடக்கூடாது. சோ மற்ற விஷயங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் லைட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55511. So the 55511 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் அவங்களை சுத்தி. அண்ட் 1111 யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, என்ன மேனிஃபெஸ்ட் பண்றாங்களோ அது சக்சஸ் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்ன? மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் வந்து மற்றவங்களுடைய அவங்களுடைய சர்க்கிள், கம்யூனிட்டி, ஃபேமிலி இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு வேலையிலயோ இல்லை ஏதோ ஒரு வேலையை இவங்க அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. ஈவன் அது வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் அதுலயே இருக்கக்கூடாது. அதை தாண்டி வெளியே வந்து வெளி உலகத்தை வந்து பார்க்கணும். ஸோ அங்க வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலி கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட இது டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இமோஷனலி ஒரு ரெஃப்ரெஷிங் கிடைக்கும். சோ அதுல இருந்து ஒரு சில அவேக்னிங் வந்து கிடைக்கும். அது அவங்க சொல்ற மெசேஜ். கண்டிப்பா. மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணுமா? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்த முடிவுல பின்வாங்க கூடாது. ஸோ 90% செஞ்சுட்டு 10%ல வந்து இந்த வாரம் அதை கிவ் அப் பண்ணிடலாம், கைவிட்டுறலாம் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அதை பண்ணவே கூடாது. எதை நினைச்சு ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது கம்ப்ளீஷன் ஆகுற வரைக்கும் தொடர்ந்து முயற்சிக்கணும். இந்த வாரமும் அவங்க அதை செய்யணும் அப்படின்றதுதான் இந்த வாரம் அவங்க செய்யணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, முடிஞ்சு போனதை இழந்ததை நினைச்சு வந்து வருத்தப்படக்கூடாது. யாராவது பர்சன் எங்க லைஃப்ல அதை விட்டுட்டு போயிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. சோ அந்த மாதிரியான நினைவுகளை அவாய்ட் பண்ணியே ஆகும். கண்டிப்பா. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் ஒயிட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 7771880. ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பண ரீதியான ஒரு லக் வந்து அடிக்கும். 777 யூஸ் பண்ணும்போது, 1818 யூஸ் பண்ணும்போது இந்த சோகங்கள், இந்த காயங்கள், வலிகள் அதெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ், ஆட்டிடியூட் அவங்களுக்குள்ள வந்து வரும். கடகராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா,
கண்டிப்பா இந்த வாரம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ப்ளீஷன் இருக்கு. ஸோ நியூ பிகினிங் இருக்கு. மனச மட்டும் விட்டுறக்கூடாது. மனச வந்து எப்பவுமே வந்து லைக் ரெக்கவர் பண்ணி, ஹீல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அன்பா இருக்கணும். 4 பேர்கிட்ட அன்பா பேசணும், அன்பா பழகணும். அன்பா இவங்கள சுத்தி அன்பா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அதே மாதிரி இவங்க இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வாரம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது அவங்களுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா நல்ல ஒரு புத்துணர்ச்சிய வந்து தரும். ஸோ இந்த 2 விஷயங்களும் அவங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் முருகர் மெசேஜ். கண்டிப்பா. கடகராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகத்த தொடர்ந்து சிம்ம ராசி நேயர்கள். அவங்க இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள பண்ணலாம்னு? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, நிதானமா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து இயல்பா வரல. எனக்கு கோவம் வருது. எனக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க தோணுது. லைக் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அக்ரெசிவா இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் சாந்தப்படுத்தக்கூடிய வகையில கடவுள் வழிபாடு, இல்ல இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது அவங்க வந்து பேலன்ஸ்டா இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் இந்த வாரம். என்ன மாதிரியான விஷயங்கள பண்ணக்கூடாது சிம்ம ராசி நேயர்கள் இந்த வாரம்? என்ன பண்ணக்கூடாதுன்னா, எல்லா வேலைகளையும் இவங்க தலையிலேயே எடுத்து போட்டுறக் கூடாது. நான் தான் வந்து அத செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாரி நிபந்தனையும் கிடையாது. இவங்களே அத எல்லாத்தையும் எல்லா சுமையும் எடுத்து போட்டுக்க தேவையில்ல. அவங்களுக்காக அவங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும் அவங்க இஷ்டத்த. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் yellow and sky blue. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111 and 888. ஸோ இந்த 111, 888 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகும். உள்ளுணர்வு வந்து கரெக்டா இதை செய்யணும் செய்ய வேணான்றது அதுவே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். 888 யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி பேலன்ஸ்டா அந்த வாரத்தை கொண்டு போகணும். அதனால 888 டெய்லி எழுதி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பா. சிம்ம ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் அவங்க வந்து ஹார்ட் சக்ராவை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அது வந்து அன்பா இருக்கணும். அவ்வளவுதான். இவங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிருக்காங்க, இவங்களை யாராவது ட்ரிகர் பண்றாங்க, காயப்படுத்துறாங்க, வெறுப்பேத்தி பாக்குறாங்க, கோவப்படுத்துறாங்கன்னும் போது அவங்கள ஃபர்கிவ் பண்ணி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு மனசார நினைச்சிட்டு அங்க இருந்து மூவ் ஆன் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும் போது அவங்களோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். இதுவே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீலிங்கா இருக்கும் போது, ரெக்கவரியா இருக்கும் போது. சோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும் இந்த வாரம் கண்டிப்பா. கண்டிப்பா மேம். சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசி நேயர்கள். இவங்க இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் மேம்? உங்களுக்கான பாக்ஸ். கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களே வந்து ஐசோலேட் பண்ணிக்கணும், தனிமைப்படுத்திக்கணும். தனிமைப்படுத்தினாதான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இல்ல அவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஒரு குரு வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கக்கூடாது. சந்தோஷமான தருணங்கள் வந்தாலும், சந்தோஷம் நடந்தாலும், இல்ல ஏதாவது ரிலேஷன் சம்பந்தமா பிடிச்ச நபர் அவங்ககிட்ட பேசினாலோ, அவங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு நிலைப்பாடோட இருக்கணும். எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணி அது ஓவர்வெல்மா ஆக்கக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். சோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4441616. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணணும். 444 ரொம்ப ப்ரொடெக்ஷன் உருவாக்கி கொடுக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கு. அண்ட் 1616 வந்து எதை வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அதுல ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கும் 1616 யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. கன்னிராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? கன்னி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா,
எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், எதை பத்தியும் வந்து வருத்தப்பட வேணாம், வாழ்க்கையே இவ்வளவுதான் அப்படின்லாம் அவங்க தேவையில்லை. இப்ப தனிமையில இருக்கிறாங்கன்னா அந்த தனிமையா பிளஸ்ஸா வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாலே கண்டிப்பா வந்து யூனிவர்ஸ் சைட்ல இருந்தும் கடவுள் சைட்ல முருகன் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு ஒரு 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 கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும்ன்ற மாதிரி இன்னொரு டோர்ஸ் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால இவங்க நம்பிக்கையை விடாம இந்த வாரம் கவலையே படக்கூடாது எதை பத்தியும். சோ ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்ன்றது மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கான முதல் மெசேஜ். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னியை தொடர்ந்து துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாம் மேம்? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உணர்வு ரீதியா வந்து எல்லாத்துல இருந்து வெளியேறணும். ஏதாவது எதெல்லாம் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இவங்களை வந்து அடக்குதோ, ஸோ அதுல இருந்து எல்லாம் வெளியேறணும். கண்டிப்பா இமோஷனல் ரீதியா அவங்க வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்ல யோசிச்சுக்கிட்டோ முடக்கிக்கிட்டோ ரொம்ப இமோஷனலி வந்து இருக்க வேண்டாம். அதுல இருந்து கடந்து வரணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? பண்ண வேண்டாம்ன்றதும் அதேதான். ரொம்ப வந்து இமோஷனலா யார்கிட்டயும் டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப யார்கிட்டயும் இமோஷனலா அட்டாச் ஆக வேண்டாம் இந்த வாரம். ஸோ அவங்க பர்சனல் லைஃப்ல என்னவோ, அவங்க செல்ஃப் லவ் என்னவோ அதை வந்து பார்க்கணும். அதனால மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கறது, ரொம்ப இமோஷனலா போகிறது, அதெல்லாம் இந்த வாரம் குறைச்சிக்கிறது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் பர்பிள். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 41 and 47. ஸோ இந்த 4147 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ வந்து யூஸ் பண்ணணும். 41 யூஸ் பண்ணும்போது ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அகைன் இமோஷனலி யார் எதுலயும் போய் விழாம இருக்க அலர்ட்டா இருப்பாங்க. ஸோ 47 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஞானம் அது வந்து கிடைக்கும். இமோஷனல் ரீதியாவே கூட இருக்கணும். தெளிவு ஞானம் அது ரொம்ப முக்கியம். அது கிடைக்கிறதுக்கு இந்த 47 யூஸ் பண்ணணும். கண்டிப்பா. துலாம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு இதுதான் உலகம், இதுதான் வந்து நம்மளுக்கு விதிக்கப்பட்ட இதுதான் வாழ்க்கை நினைச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கான ஒரு விதி, அவங்களுக்கான ஒரு டெஸ்டினி, உலகம் அதெல்லாம் இருக்கு, அழகானதா இருக்கு. பட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி அவங்க பர்சனலா கம்ப்ளீட்டா ஹீல் ஆகணும், செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் ஹாப்பினஸ் அதுக்கு வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கணும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பார்த்தது மட்டும் இல்லாம இப்போ இந்த வாரமாவது அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதை வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு புதிய லைஃப்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் முருகர் அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா. துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாமை தொடர்ந்து விருச்சக ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணுமா? விருச்சிகம் எங்களுக்கான பாஸ். சோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல யாரையாவது கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கணும். அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ளணும். ஸோ வேலையில இருக்காங்கன்னா டீம் ஒர்க் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஃபேமிலியில இருக்கிறாங்கன்னா கூட ஃபேமிலியில இருக்கிறவங்களோட ஒத்து போகிறது ரொம்ப நல்லதா இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? நான் செய்யறதுதான் செய்வேன், எனக்கு வந்து நிறைய தைரியம் இருக்கு, அதனால வந்து நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறத வந்து கண்டிப்பா இந்த வாரம் அவாய்ட் பண்ணணும். அதுவும் டிராவல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ டிராவல் பண்றதை குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக், கிரீன் அண்ட் ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 001212. ஸோ இது வந்து இன்ஃபினிட் சிம்பிள் ஆர் 1212 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வாரம் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ. இன்ஃபினிட் சிம்பிள் வந்து ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங்ஸ் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அண்ட் 1212 வந்து அவங்க போகக்கூடிய பாதையில வெற்றியை வந்து கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். விருச்சிகம் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா,
இவங்களுக்கான அந்த லக்கி ப்ராஸ்பரிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் லைஃப்ல. நல்ல ஒரு செழிப்பு எல்லாமே, செல்வம் எல்லாமே கிடைக்கும். பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா, சில பேர் வந்து மத்தவங்கள பார்த்து போறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஏக்கம் கூட அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா மாறும். சோ யார பார்த்தும் ஏக்கமோ, போறாமையோ எதுவும் பட தேவையில்ல. இவங்களுக்கானது எல்லாமே இவங்களுக்கு வந்து சேரும். எய்தர் இத பண்ணாம இருந்தாலே, சோ இந்த வாரம் அதுல ரொம்ப கண்டிப்போட இருக்கணும். யார பார்த்தும் வந்து ஏக்கப்பட வேண்டாம் அப்படின்றது தான் முருகன் சொல்லிய மெசேஜ். கண்டிப்பா. விருச்சக ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசியை தொடர்ந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. தனுசு உங்களுக்கான தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க ஏதாவது வெளியில வந்து இப்போ ஜாப் தேடுறவங்க வெளியில அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற போதோ, இல்ல அப்ராட் ஸ்டடீஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணு இங்க இருக்கிறத தாண்டி வெளிய விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வெளியூர்ல இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் வந்து நிறைய இருக்கு. சோ பாசிட்டிவா வந்து அதுக்கு அந்த வாய்ப்புகள் வரும்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது? சோ இந்த வாரம் வந்து ரொம்ப வந்து லைக் கோவில், கடவுள் அது மாதிரி ரொம்ப டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்றவங்களா இருந்தா மட்டும் அதை வந்து இந்த வாரம் குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலா வேலையில, ஆக்ஷன்ல அவங்களோட பேஷன் ரிலேட்டா கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது கடவுளே அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு. இல்ல நான் வந்து சாமி கூப்பிட்டாலே எல்லாமே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கடவுளே நிச்சயமா ஒரு நல்ல பிளெஸிங். இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10 10 and 6666. இந்த 10 10 and 46 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணணும். சோ இந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு growth இருக்கும். அவங்க எதுக்காக வெயிட் பண்றாங்களோ அதுல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும். அண்ட் 46 யூஸ் பண்ணும்போது எடுக்கிற டிசிஷன்ஸ் கரெக்டா எடுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். கண்டிப்பா. தனுசு ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்ன இருக்கும்? தனுசு உங்களுக்கான மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, பொறுமையா இருக்கணும். இவங்க ஏதோ விஷயத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. அது நிச்சயமா அதுக்கான சரியான நேரத்துல நடக்கும். பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி சில காரியங்களை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், யுக்தியை யூஸ் பண்ணணும். சோ எல்லா விஷயத்திலயும் மனசை யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. சோ சில இடங்கள்ல புத்தியை யூஸ் பண்ணி பண்ணணும். அதுல ஏதாவது யுக்தி இருந்தா கூட அதை கையாண்டாங்கன்னா நிச்சயமா எதை வந்து ஃபெயிலியர் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுல கூட அவங்களால சக்சஸ் ஆக முடியும். அதே மாதிரி அவங்களுக்கான கால நேரம் வர வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். அதுதான் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசியை தொடர்ந்து மகரம் ராசி நேயர்கள் அவங்க இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணணும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா ஒரு காரியத்தை வந்து எடுக்கணும். இல்லைன்னா எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னா அதை வந்து இந்த வாரம் கம்ப்ளீஷன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களால முடியும். அது மட்டும் இல்லாம சோ இந்த ஐம்புலன்களையும் வந்து அடக்கி ஆள்றது ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தரும். மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னா என்ன செய்ய வேண்டாம்னா மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணவே கூடாது. ஒரு நேரத்துல ரெண்டு வேலைகளை செய்யறது. சோ அது வந்து பண்ணக்கூடாது. ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலையை செய்யணும். மல்டிபிள் டாஸ்கிங் பண்றது ஆகும். இவங்களுக்கான லக்கி கலர்னா இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101 and 1010. சோ இந்த 101 1010 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அது எஸ்பெஷலி 101 இதை யூஸ் பண்ணும்போது நிறைய அவங்க லைஃப்ல மிராக்கிள்ஸ் வந்து அதிசயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் 1010 யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் கர்மாஸால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க, பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா சோ அதெல்லாம் அது ரிலீவ் ஆயிடுவாங்க அந்த 1010 யூஸ் பண்ணும்போது.
மகர ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். சோ வேலைகள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற போது ஸோ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். முடிஞ்சா வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்ல விதமா இருக்கும். ஏன்னா இவங்க தேடுற அந்த அமைதி, ஒரு விதமான ஒரு கான்சியஸ் மைண்ட் இதெல்லாம் வந்து எங்க கிடைக்கும்னா ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபேமிலியோட ஏதாவது வெக்கேஷன் போயிட்டு வரும்போதும் ஒரு ஆன்மீக ரீதியான பயணங்கள் இல்ல வந்து ஹில் ஸ்டேஷன் இங்க வந்து போயிட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ரெக்கவரி ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ இது முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். கண்டிப்பா மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகரத்தை தொடர்ந்து கும்பராசி நேயர்கள் இவங்க இந்த வாரம் என்ன பண்ணலாமா? கும்பம் இவங்களுக்கான கார்டு. கும்பம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத இவங்கள மனசை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களை திருப்பி திருப்பி யோசிக்கவே கூடாது. இந்த வாரம் அவங்க அதுல இருந்து வெளியேறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். நிச்சயமா அந்த சான்ஸை பயன்படுத்தி அவங்க முழுவதுமா அந்த பழைய விஷயங்கள்ல இருந்து ஒரு டிப்ரெஷன் இருந்து வெளியேறணும். சோ அதுக்கான சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா பண ரீதியான டீலிங்ஸ் இந்த வாரம் வந்து மேற்கொள்ள வேண்டாம். குடுக்கல் வாங்கல்கள் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சீ ப்ளூ அண்ட் ஒயிட் கலர், ரெண்டு கலர் யூஸ் பண்ணுங்க. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4444 and 2222. ஸோ அந்த 4444 and 2222 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனக்கு யாருமே இல்லை, என் லைஃப்ல யாருமே கிடையாது, நான் தனி மரமா நிக்கிறேன், நான் தான் எல்லாமே பார்க்கணும். அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். ஸோ அதுல இருந்து வெளியேறதுக்கு இந்த 4444 ரொம்ப டிவைன் சைட்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். அண்ட் 2222 வந்து இவங்களுக்கான அட்லீஸ்ட் ஒரு நபர் கிட்டையாவது அவங்க இணக்கமா ஆகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். கண்டிப்பா கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, தேவையில்லாத காரணங்களுக்காக விஷயங்களுக்காக இவங்களே உள்ள வந்து அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இல்ல ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. இல்ல ரொம்ப நாளா வந்து வெளியே எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. வேலை இல்ல வீடு அப்படின்னு. சோ அது இல்லாம இந்த வாரம் வந்து எங்கேயாவது அவங்க பர்சனலா ஏதாவது வந்து இதை தாண்டி வேலையை தாண்டின விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபடணும். சோ அதே மாதிரி இந்த ஜீவ சமாதிகள், சித்தர்கள் இங்கெல்லாம் அவங்க வந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அது மூலியமா அவங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விதமான ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது முருகன் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடைசி ராசியான மீனம் ராசி நேயர்கள் இவங்க இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா? சோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, புதிய விஷயங்கள் தாராளமா தொடங்கலாம். ஏதாவது ஆன்மீக ரீதியா சரி, இல்ல தொழில் ரீதியா, வேலை ரீதியா புதிய விஷயங்கள் தொடங்கலாம். நியூ பிகினிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம். சோ அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த ஃபைட் சண்டையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் சீ ப்ளூ அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222 and 666. ஸோ அந்த 222, 666 இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இவங்க மொபைல் வால்பேப்பர்ல எழுதி அந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். 222 யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காரியங்கள்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலைன்மெண்டா கண்ணா பின்னான்னு இல்லாம லைக் ஒரு அலைன்மெண்டா வந்து போகிறதுக்கு 222 யூஸ் ஆகும். அண்ட் 666 வந்து
கரெக்டான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்களுக்கு தெளிவில்லாத ஒரு தன்மை இருக்கு குறிப்பிட்ட காரியத்துலன்னா அதுக்கான கரெக்டான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? சோ மீனம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களை தேடி வரவங்களுக்கு இவங்க வந்து அதாவது வீடு தேடி வரவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த குணம் அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஆல்ரெடி இருந்தா இந்த வாரம் அதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் போது அதை அவங்க வந்து விருப்பு வெறுப்பு அதை தாண்டி செயல்படுத்தணும். இவங்களை தேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஸோ காப்பாற்றணும் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஜேர்னி வெளியே டிராவல் பண்ணணும், ஜேர்னி போகணும் அப்படின்னு வெக்கேஷன் போகணும் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாரம் அதை வந்து தாராளமா மேற்கொள்ளலாம். சோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது முருகர் சொல்லுவேன். மீனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கான நேர்காணல்ல உங்களோட நேரத்தை வந்து செலவு செஞ்சு நம்மளோட நேயர்களுக்கு அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷனை ரொம்பவே அழகா கொடுத்திருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி நன்றி. சோ உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவா இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாவே பண்ணுவோம்.